வணக்கம். மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நடந்து வருவது தெரிந்திருக்கும். அங்கு இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி இந்தியா சார்பில் போட்டியிடுகிறார். உஸ்பெகிஸ்தானின் கிராண்ட் மாஸ்டர் நோடர்பெக்ஸ் யாகுபோயேவ் அவருக்கு போட்டியாளராக வந்துள்ளார். பொதுவாக சதுரங்கம் கௌரவமான போட்டி அல்லது புத்திசாலித்தனமான போட்டி என்று சொல்லப்படுவதுண்டு. பொதுவாகவே போட்டி தொடங்கும் போது இருவரும் கை கொடுத்துக் கொள்வதை நாம் பார்த்துள்ளோம். அதுபோல் இங்கும் தமது எதிராளி அங்கு வந்ததும் இயல்பாக கைகுலுக்க அவரை நோக்கி கை நீட்டியுள்ளார் நமது வைஷாலி. ஆனால் அந்த யாகுபோயேவ் கை கொடுக்காமல் நிராகரித்துள்ளார். முதலில் இது என்ன பழக்கம் என்று வியந்து போயுள்ளார் வைஷாலி. பின்னர் அவருக்கு வேண்டாமென்றால் போகட்டும் என்று கருதி போட்டிக்குள் செல்கிறார் நமது கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. இங்கு உஸ்பெகிஸ்தானின் இந்த கிராண்ட் மாஸ்டர் நோதர்பெக் யாகுபோயேவ் எனப்படும் அந்த நபர் அதை இரண்டு விதங்களில் நிராகரித்திருக்க வாய்ப்புள்ளது. ஒன்று, எதிராளியை மனதளவில் சோர்வடைய செய்வது என்ற நோக்கத்தில் செய்திருக்கலாம். அதாவது கைகுலுக்க கை நீட்டும் போது வேண்டாம் என்று சொல்வது அவமானமாக தோன்றுமல்லவா? அவமானப்படும் போது இயல்பாகவே எதிராளி மனதளவில் சோர்வடைவார். அதனால் தொடக்கத்திலேயே வைஷாலியை மனதளவில் சோர்வடைய செய்யும் நோக்கத்தில் அவர் அவ்வாறு செய்திருக்கலாம். அல்லது அந்த பையன் தற்பெருமை அல்லது திமிரில் அவ்வாறு செய்திருக்கக்கூடும். என்னவானாலும் தொடக்கத்தில் வைஷாலியின் முகத்தில் ஒரு சிறிய கோபம் இருப்பதை காண முடியும். ஆனால் போட்டி தொடங்கிய பின்னர் நமது வைஷாலி அந்த திமிர் பிடித்த பையனை வைத்து செய்து விட்டார் என்பார்களே, அதுபோல் செய்து பதில் கொடுத்து விட்டார். ஆம், உஸ்பெகிஸ்தான் வீரரான அந்த பையன் தோற்று துவண்டு போனார். செஸ் விளையாட்டில் போட்டி முடியும் போதும் இருவரும் கை கொடுப்பதை காண முடியும் பொதுவாக. ஆனால் இங்கு தொடக்கத்தில் நிராகரித்த அந்த பையனுக்கு அவர் தோற்றபின் வெற்றியடைந்த வைஷாலி கை கொடுக்க விரும்பவில்லை. அது இப்போது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. காரணம், உஸ்பெகிஸ்தான் நட்சத்திரம் இதுபோன்ற நாகரிகமான போட்டியில் அவமரியாதை காட்டியதை சொந்த நாட்டில் உள்ளவர்களே கூட விமர்சித்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதையும் தாண்டி அவர் அளித்துள்ள ஒரு விளக்கம் மற்றொரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அளித்த விளக்கம் என்னவென்றால், மற்ற பெண்களை தொடுவதற்கு மத ரீதியான தடைகள் உள்ளன என்பதாகும். என்ன ஒரு விளக்கம்! இதுபோன்ற போட்டியில் பங்கேற்கும் போது அவருக்கு எந்த தடையும் இல்லையா? ஆனால் நட்பு ரீதியாக கை கொடுப்பதற்கு அவருக்கு மத ரீதியாக தடை உள்ளதாம். இங்கு அந்த பையன் தேவையில்லாமல் மதத்தையும் இழுத்து புதிய சர்ச்சையையும் கிளப்பியுள்ளார். ஒருவேளை வைஷாலியின் நெற்றியில் இருந்த திருநீரு அவருக்கு பிரச்சனையாக தெரிந்ததோ என்னவோ தெரியவில்லை. இந்நிலையில் அவரது மதத்தைச் சேர்ந்தவர்களே கூட அவரை விமர்சித்து முன்வந்துள்ளார்கள். அவரது அந்த செயல் சரியானது அல்ல என்று பல தரப்பினரும் இப்போது குற்றம் சாட்டியும் வருகிறார்கள். ஒருவேளை அவர் எதிராளியை மன ரீதியாக பலவீனப்படுத்த முயற்சித்திருக்கலாம், அல்லது அவருக்குள் இருக்கும் அந்த நிறவெறுப்பின் காரணமாக கை கொடுக்காமல் தவிர்த்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமது புலிக்குட்டி வைஷாலி அவருக்கு சரியான பதிலடியை கொடுத்து விட்டார். அவரது பிரச்சனைக்கு சரியான நாட்டு மருந்தை கொடுத்து விட்டார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாகி தற்போது அவமானத்தில் சிக்கியுள்ளார் அந்த உஸ்பெகிஸ்தான் சதுரங்க ஆட்டக்காரர். ஆனால் நமது வைஷாலி தன்னை இழிவுபடுத்த முயன்றவரை எந்தவித தயக்கமோ சலனமோ இன்றி பெருமையுடன் எதிர்கொண்டு போட்டியில் அந்த நபரை தோற்கடித்து பதில் சொல்லியுள்ளார். பாரத தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்.